கற்றதனால் ஆய பயனன்கள் வாளறிவன் நற்றார் தொழார் எனில். எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய தண்டமிழ் கடவுள் தண்டாயுதபாணி கடவுளுடைய திருவருளையும் சிறபையாதீனம் ஆதி கூறுமுதல்வர் திருப்பெருந்திரு ராமானுசனுடைய கூறுவருளையும் மனம் மெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்குகின்றோம். கல்வி ஒருவருக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு காலத்திலே குருகுல கல்வி மட்டும் இருக்கும். கற்ற அறிஞரிடத்திலே வாய்ப்பு இருக்கின்ற மாணவர்கள், வசதி உள்ளவர்கள் மட்டும்தான் சென்று கல்வி கற்கின்ற சூழ்நிலை இருந்தது. அரசகுமாரர்கள், அமைச்சருடைய மகன்கள், பொருளாதாரத்திலே வலிமையாக இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும்தான் சென்று கல்வி கற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்று அனைவருக்கும் கல்வி என்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டு இன்று எல்லாரும் எதையும் அடைய முடியும் என்பதற்கு ஒரு துணையாக இருப்பது கல்வி. ஆகவே கல்வியினுடைய அவசியத்தை ஒவ்வொருவரும் உணர்ந்து அதற்கேற்ப நல்ல அறக்கல்விகளை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருடைய பெற்றோருக்கும் உண்டு. இன்றைய கல்வியானது அறிவியல் நோக்கிய பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த அறிவியலானது இன்று பெரிய மாற்றத்தை இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற கல்வி அறிவியல் கல்வியாக இருக்கின்றது. அந்த அறிவியல் தொழில்நுட்பமானது ஒரு வகையிலே இந்த சமுதாயத்தை, உலகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. பொருளாதாரத்தை நோக்கிய கல்வியாக இருந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்திலே அந்த அறிவியலானது இன்று ஒரு வகையிலே வளர்ச்சி என்றாலும் ஒரு வகையிலே இந்த சமுதாயத்திலே ஏற்றத்தாழ்வையையும் வேறுபாடுகளையும் இன்னும் ஏற்படுத்தி கொண்டே இருப்பது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. அறிவியல் தொழில்நுட்பம் மனிதனுக்கு பல நன்மைகளை பயன்படுத்துவதாக இருந்தாலும் கூட மருத்துவ உலகு, விஞ்ஞான உலகு, இன்னும் எத்தனையோ மாற்றங்களை எல்லாம் இந்த அறிவியல் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இதே காலகட்டத்திலே இந்த தொழில்நுட்பங்கள் இளைய சமுதாயத்தினிடத்திலே அந்த இன்றைய ஊடகமானது அல்லது அலைபேசியானது மனிதனை, இளைஞனை, ஏன் எல்லாரையும் அந்த ஊடகத்திலே தன்னை அடிமைப்படுத்தி வைத்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்து ஒரு அறக்கல்வியானது நமக்கு அவசியம் என்பதை நமக்கு காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே மனிதன் ஒரு கவிஞனாகவோ, ஒரு நல்ல ஆசிரியராகவோ, ஒரு நல்ல தத்துவ மேதையாகவோ, ஒரு திறமை வாய்ந்த மனிதனாகவோ வளர கல்வி மிக அவசியமாக இருக்கின்றது. அதற்காகத்தான் வள்ளுவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு நல்ல அறக்கருத்துக்களை எல்லாம் கல்வியினுடைய அவசியத்தை சொல்லுகின்றார். கற்றதனால் ஆய பயனன்கள் வாழ் அறிவன் நற்றார் தொழார் எனில் என்று சொல்லுகின்றார். நல்ல அறிவுடையவர்கள், நல்ல சிந்தனையாளர்களுடைய அவருடைய வழிகாட்டுதல்களை நாம் கேட்டு அதன் வாயிலாக செல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் ஒரு சிறந்தவனாக உயர்வதற்கு தினந்தோறும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். எப்படி படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும் என்றால் நல்ல அறநூல்களை எல்லாம் படிக்க வேண்டும் என்று நம்முடைய சான்றோர்கள் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றார். அதனால்தான் திருக்குறளிலே வள்ளுவப் பெருமான் சொல்லுகின்ற பொழுது கற்க கசடர கற்பவை கற்றவின் நிற்க அதற்கு தக என்று சொல்லுகின்றார். நல்ல நூல்களை, அறநூல்களை எல்லாம் நாம் கற்று அதனுடைய அறவழியிலே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக நமக்கு வள்ளுவப் பெருமான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். ஆகவே ஒரு சிறந்த சூழ்நிலையில் உருவாக்க உடல், உள்ளம், மன எழுச்சி வளர கல்வி அவசியமாக இருக்கின்றது. ஒரு சூழ்நிலையை சமாளிப்பதற்கு உடனடியாக நமக்கு சிந்தனையை வளர வேண்டும், சிந்தனைகள் நமக்கு தோன்ற வேண்டும் என்றால் நல்ல நூல்கள் இருக்க வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்ப நம்முடைய முடிவுகள் எடுப்பதற்கு கல்வி அவசியம் என்பதை நம்முடைய முன்னோர்களெல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார். ஆகவே கல்வி என்பது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு அறம் சார்ந்த கல்விகளாக, நல்லொழுக்கம் சார்ந்ததாக, பிறரிடத்தில் எதையும் எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடியவர்களாக இல்லாமல் சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றலுடைய மனிதனை உருவாக்குகின்ற கல்வியாக இருக்க வேண்டும். ஆன்மீகம், அறிவியல், அரசியல், உலகியல், இன்றைய உலகியல் சார்ந்த அரசியல் சார்ந்த அறிவுகளும் நமக்கு தேவையாக இருக்கின்றது. ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த உலகத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற
மாற்றத்தை சிந்திக்க வேண்டிய ஒரு மனநிலையிலே மனிதன் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட கல்வியை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு, வழிகாட்டுகின்ற பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு. ஆகவே பொதுத் தேர்வுகளெல்லாம் நிறைவுற்றிருக்கின்றது. இந்த நேரத்திலே இளைஞர்கள் தங்களுடைய எதிர்காலத்திற்கு எது சிறந்த கல்வி என்பதை உணர்ந்து அந்த வழியிலே சென்று உலக மக்களுக்கு நாம் கல்வியின் மூலமாக அறத்தை போதிக்கின்ற ஒரு உண்மையான மாணவனாக வெளியிலே வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே வலியுறுத்தி வாழ்த்துகின்றோம்.